Hello friends, welcome to Cookie Cooker Light. ஸோ இப்போ ரைஸ் அண்ட் வீட் இடியாப்பம் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அரிசி மாவு எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற ரெசிபி வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து சூடாகிற அளவுக்கு நல்லா வந்து பேனில் வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து சூடாயிடுச்சு. ஸோ இது வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது பிசைஞ்சு வச்சிங்க அப்படின்னா உடனே மாவு வந்து இடியாப்பத்து புழிஞ்சிடணும். கொஞ்சம் விட்டிங்கனாலும் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அதுவும் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைச்சிக்கலாம். இதே மாதிரி தான் வந்து கோதுமை மாவையும் வந்து வறுத்து அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கணும். ஸோ அந்த ரெசிபி மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அரிசி மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவை காட்டிலும் சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா முறுக்கு மாவு மாதிரி அந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. அரிசி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அரிசி மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து அரிசி மாவும் கோதுமை மாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பில் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இடியாப்பம் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து முறுக்கு பொடியில் சந்தக புளிகிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த அச்சு வந்து எடுத்து அதில் வந்து இப்போ நம்ம சந்தகையை வந்து பிழிஞ்சிடலாம், இடியாப்பத்தை வந்து பிழிஞ்சிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோதுமை மாவு வந்து பிழிஞ்சிக்கலாம். ஒரு சைடு கோதுமை மாவு, இன்னொரு சைடில் வந்து அரிசி மாவு வந்து பிழிஞ்சிக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு இடியாப்பம், கோதுமை மாவு இடியாப்பம் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து தேங்காய் பாலோடு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.